Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மயிலாடுதுறை தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 50.91% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. மயிலாடுதுறை தொகுதியில் 50.91% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இது பிற்பகல் 3 மணி நிலவரமாகும். காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 3 மணியை தாண்டி வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 3 மணி நிலவரமானது வெளியாகி இருக்கிறது. இந்த பிற்பகல் 3 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் 58.34% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. புதுச்சேரியில் 3 மணி நிலவரப்படி 58.34% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பல பகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது அந்த தேர்தல் வாக்குப்பதிவு சதவீத நிலவரங்களும் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி விளவங்கோடு இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியில் 45.36% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. விளவங்கோடு தொகுதியில் இந்த மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த விளவங்கோடு தொகுதியில் 45.36% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் வரிசைகளில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். ஆரணி தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.96% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ஆரணி தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.96% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ஆரணி தொகுதியில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51.96% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதேபோல கள்ளக்குறிச்சி தொகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு 59% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியில் 59.02% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சுமார் 59% வாக்குகள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பதிவாகியிருக்கின்றன. இது பிற்பகல் 3 மணி நிலவரமாகும். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கள்ளக்குறிச்சி தொகுதியில் 59% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.